ஆடி மாதம். இந்த ஆடி மாதம்னாலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சரியில்லாத மாதம், ஒரு தீய மாதம். அதாவது நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்ததாக இல்லாத ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் தெய்வத்துக்கு சக்திகள் அதிகமாக இருக்குது. இப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால தான் வந்துட்டு இந்த மாதத்தில் வந்துட்டு நிறையா நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க, பெரிய விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. அதே நேரத்தில் இந்த மாதத்தில் தெய்வங்களுக்கு சக்திகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னுக்கு கேள்விப்பட்டிருப்போம். இது உண்மையா அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். வணக்கம். ஜோதிட விருப்பம் உள்ளவங்க மட்டும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். ஓகே, அதாவது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட மாதம், ஏன் இந்த ஆடி மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்ப்போம். அதாவது இந்த ஆடி மாதத்தில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தீய சக்தியோட ஆற்றல் அதிகமாக இருக்கும், தெய்வத்துக்கு சக்திகள் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உண்மை இல்லாத ஒரு தன்மை. அதாவது நம்ம முன்னோர்கள் அப்போ இப்படி சொல்லியிருக்காங்களே, அப்போ அது வந்துட்டு பொய்யா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாமல் சொல்கிறதில்ல. ஆனால் பாமர மக்களுக்கு எளிமையாக ஒரு விஷயத்த சொல்லணும், அவங்கள அதை செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய புனைக்கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் இது. அதாவது நேரடியாக நீங்கள் போயிட்டு இது தெய்வத்துக்கான மாதம், தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொன்னாக்கா யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இதே வந்துட்டு இது தீய சக்தி, நம்ம கெட்டது ஏதாச்சும் நடந்துடும், நீ வந்துட்டு சாமி கும்பலாம் எப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் பயம் உடுத்தும் போது ஒருத்தர் பயத்துக்காகவே வந்துட்டு தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. அதாவது நிறைய பேர் இங்கே பக்தியோடு கும்புறதை விட பயத்துக்காக கும்புறது தான் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த மாதம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏன் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது, அதுலேயும் அன்னை ஆதிபராசக்தி அவங்களோட வழிபாட்டில் மிகவும் உன்னதமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சூரியன், அதாவது நவகிரகங்களுக்கு தலைவரான சூரியன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சூரியன் அப்படின்றது வந்துட்டு உண்மையாலுமே பூமி. இந்த பூமியை தான் வந்துட்டு நம்ம சூரியனாக ஜோதிடத்தில் கருதுகிறோம். இந்த பூமி வந்துட்டு கடக வீட்டில், அதாவது சந்திரனோட வீட்டில் கடக வீட்டில் இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதாவது சூரியனுக்கு மனைவின்ற ஸ்தானத்தோடு, அதாவது மனைவியாக கருதக்கூடிய இல்லை நண்பராக கருதக்கூடிய தாய் தந்தையாக, அதாவது தாய் வந்துட்டு சந்திரன், தந்தை வந்துட்டு சூரியன். அப்போ இந்த நவகிரகங்களுக்கு தாய் தந்தையாக விளங்கக்கூடிய தாயோட வீட்டில் அவர் போயிட்டு இருக்கிறது, அதாவது மனைவியோட வீட்டில் புருஷன் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் ஒரு கதை தான், சரிங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு கதை. அதாவது சந்திரனோட வீட்டில் வந்துட்டு சூரியன் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கடகம் வந்துட்டு தாய்மை, கருணை, அதாவது பெண்மை, இதுக்காகவே உகந்த ஒரு வீடு. அப்போ இந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுவே தெய்வத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த தாய்மை, கருணை, இந்த விஷயம்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதிபராசக்திக்கு வரும். அதாவது அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் இது வரும். அப்போ இந்த மாதம் வந்துட்டு பெண் தெய்வங்களுக்கு உகந்த ஒரு மாதம். அது ஆதிபராசக்தி தான், எல்லா பெண் தெய்வமும் ஆதிபராசக்தியின் வடிவம் தான், அம்சம் தான். அப்போ இந்த ஆதிபராசக்தியை வழங்குறதுக்கு இந்த மாதம் வந்துட்டு உகந்த ஒரு மாதம். அப்போ இந்த மாதத்தில் வந்துட்டு கடகத்தில் அவருக்கு பிடிச்ச வீட்டில் இருக்கக்கூடியது வந்துட்டு சிறப்பு, உன்னதம். அப்போ இந்த மாதத்தை வந்துட்டு நம்ம உபயோகப்படுத்திக்கணும், முழுசாக பயன்படுத்திக்கணும்.